அவர்களே பிரான்ஸ்ல மேக்ரோனுடைய ஆட்சி காலம் 2027 வந்து அவருடைய பதவி காலம் முடிகின்றது. இந்த நிலையில ஒரு மிகப்பெரிய அச்சம், அரசியல் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. யாருக்குன்னு சொன்னால், கிட்டத்தட்ட குடியேறியலுக்கு என்று சொல்லணும். மிகப்பெரிய அளவுல புலம்பெயர்ந்தவர்கள் பாரிஸை நம்பி பிரான்ஸ்ல பாரிஸை நம்பியே வாழ்கிறார்கள். எக்கச்சக்கமானவர்கள் சொல்லலாம். இப்பல்லாம் இந்தியா, இலங்கையெல்லாம் தாண்டி பல நாடுகள்ல இருந்தே பிரான்சுக்கு வந்து, பிரான்ஸை தளமாக கொண்டு அங்கேயே அவருடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய அச்சம் என்ன அப்படின்னு சொன்னால், தாங்கள் திரும்பவும் நாடு கடத்தப்படுவோமோ அப்படின்ற ஒரு அச்சம் தான். அதுக்கு முக்கியமாக இன்னொரு காரணமாக சொல்லப்படுவது, யார் அடுத்த கட்டம் ஆட்சிக்கு வருவார் அப்படின்னு சொல்லி. மேக்ரோனுக்கு பிறகு எப்பவுமே வலதுசார் தீவிரமான வலதுசாரியாக இருக்கின்ற கட்சி தான் ஆட்சிக்கு வரதுடைய வாய்ப்பு இருப்பதாகவும், அவர்களுடைய செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் அதிகரித்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலைமையில தான் மக்களுக்கும் இந்த மிகப்பெரிய ஒரு பயம் தொற்றிக் கொண்டிருக்கின்றது. இது கடந்த சில வருடங்களாகவே, ஒரு 3, 4 வருடங்களாகவே இந்த பயத்துக்குள்ள தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கூட சொல்லிக்கொள்ளலாம். தமிழர்கள் உட்பட. இந்த நிலையில இத தடுக்கிறதுக்கு அதாவது மக்கள் பயப்படுறத தாண்டி, அரசியல் பதட்டங்களும் மிகப்பெரிய அளவுல இருக்கின்றது. இவர்கள் அதாவது தீவிர வலதுசாரிகள் பிரான்சுக்கு ஆட்சிக்கு வந்துடவே கூடாது அப்படின்றதுக்காகவே, மீண்டும் ஒரு மிகப்பெரிய அளவில ஒரு அரசியல் மாற்றம், அதாவது மேக்ரோனுக்கு பிறகு நாட்டை கையெடுக்கிறதுக்கோ அல்லது அடுத்த எலெக்ஷன்ல வெல்றதுக்குரிய வாய்ப்புகள் பலர் போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுல முக்கியமாக பிலிப் அப்படின்றவர், அவர் ஏற்கனவே பிரான்சுடைய அரசாங்கத்துல இருந்த ஒரு நபர் தான். அவர் ஒரு முக்கியமாக திருப்பியும் தன்னுடைய கட்சியை தூசு தட்டி, இந்த தீவிர எதிரான வலதுசாரிகளுக்கு எதிராக தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்தை நேற்றிலிருந்து ஆரம்பித்திருக்கின்றார். இவர் இப்படி ஆரம்பித்திருக்கிறது ஓரளவுக்கு அதாவது என்ன, இவர் வெல்லக்கூடிய வகையை தாண்டி அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காத மாதிரி, அதாவது என்ன, ஒரு பலமுன போட்டியாக தேர்தல் கொண்டு போயிட்டா அவைக்கு தனி பெரும்பான்மை கிடைக்க போறதில்லை தீவிர வலதுசாரிகளுக்கு. அப்படி கிடைக்காட்டிக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, அவர்களால் மிகப்பெரிய திட்டங்களை நிறைவேற்ற இல்லாமல், அவை ஆட்சிக்கு வந்தாலும் அவையால மிகப்பெரிய திட்டங்களை நடைமுறைப்படுத்த இயலாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்காகத்தான் கிட்டத்தட்ட அது என்ன, ஒன்று வெல்றதுக்கு பார்க்கணும். அதாவது அவையில வெல்ல விடாம பண்ணணும். அப்படி வெல்ல விட பண்ண சொன்னா நாங்க வெல்லணும். அப்படி நாங்க வெல்லலான்னு சொன்னா கூட அவையில பெரிய அளவுக்கு வெல்லாம, அதாவது என்ன, பெருமளவான வாக்குகளால் பெருமளவு சீட்டுகளை பிடிக்காத மாதிரி ஒரு என்ன, பலமுன போட்டியாக ஒரு தொங்கு நிலையில பாராளுமன்றம் போய்கொண்டிருந்தா ஓரளவுக்கு பிரச்சனைகள் சமாளிக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் 2027 கட்டாயம் பிரான்ஸ்ல பல முன போட்டி தான் தேர்தல்ல இருக்கிறது. இது பலருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுடைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் என்ன, எந்த முன போட்டியா இருந்தாலும் ஒரு கட்டத்துல மக்களுக்கு சலிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காரணம், மாறி மாறி குழப்பிக் கொண்டே இருப்பார்கள். இப்ப கூட இந்த ஆட்சி காலமும் அந்த மாதிரி தான் மேக்ரோன் போய்க்கொண்டே இருக்குன்றே சொல்லலாம். இப்படி இருக்கிறதே ஒரு சிக்கல். காரணம், மக்கள் ஒரு கட்டத்திலே ஏதோ ஒரு பக்கத்துக்கு சாய்வார்கள். காரணம், அவர்களுக்கு ஏதோ ஒரு தீர்வு தேவைப்படும். புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கையையும் அவருடைய வாக்கு எண்ணிக்கை மிக குறைவு. அதை விட என்ன, அவர்கள் எதிராக வாக்களித்தா கூட உள்ளூர் மக்கள், அதாவது பிரெஞ்சுக்காரங்கள் மாறித்தான் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துட்டுது. அதுக்கு பல காரணங்கள் நீங்க நேரையே பெருசுகள்ல பார்த்துக்கொள்ளலாம். அவ்வளவு தூரம் புலம்பெயர் மக்கள்ல ஒரு எதிர்ப்பு பிரச்சாரம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டே வருகிறது. அப்ப அப்படி இருக்கேக்க எந்த வழியுமே இல்ல. ஒரு கட்டத்துல, அதாவது இந்த 2027 விட்டா கூட, அதுக்கு அடுத்த 2031லயாவது அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும். அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள்ன்னு சொன்னால் கட்டாயம் எந்த மாற்று கருத்துமே இல்ல. விஷத்த கக்குவார்கள் அப்படின்றது அதுல மாற்று கருத்தே இல்லை என்றே சொல்லிக்கொள்ளலாம். பார்க்கலாம் இப்போதைக்கு இது எப்படி இருக்குன்றதும். இந்த செய்தியுடைய தெளிவு என்னன்னு சொன்னா, மேக்ரோன் இருக்கிற வரைக்கும் தான் உண்மையில புலம்பெயர் மக்கள், குடியேறிகளுக்கு ஓரளவு பாதுகாப்பா இருக்கிறது. அல்லது அவருடைய கட்சி தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கைக்கோ அல்லது பெரும்பான்மை இருக்கைக்க ஓரளவுக்கு வாய்ப்பு அமையும் அப்படின்றதான் கருத்து. இது சம்பந்தமாக உங்களுடைய பதிவுகள், உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள். நன்றி.